தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இந்த நாளிலும் வாரத்தின் முதல் நாளாய் தேவ சமூகத்தில் நாம் கூடியிருந்து நம்முடைய தேவனை ஆராதிக்கத்தக்கதாக தேவன் நமக்கு தந்த சுகத்துக்கு பலத்துக்கு ஆரோக்கியத்திற்காக இறைவனுக்கு நன்றி. சதாகாலமும் மகிமை உள்ள தேவன் தொடர்ந்து நம்மளை காத்து வழி நடத்துவாராக. பரிசுத்தவான்கள் அன்று சென்ற 23ஆம் தேதி அதிகாலையில் புறப்பட்டு அவர்கள் போய் சென்று அடைந்திருக்கிறார்கள். போனதும் தகவல் தந்தார்கள், வந்து சேர்ந்து விட்டோம் என்று சொன்னார்கள். சோமா வந்து சேர்ந்து விட்டோம் என்று சொன்னார்கள். அதைத் தொடர்ந்து நேற்று ஃபோன் செய்திருந்தார்கள். ஃபோன் செய்து சபையில் எல்லாரையும் அன்போடு நான் விசாரித்ததாக சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். அப்படினால் பரிசுத்தவான்கள் தொடர்ந்து அந்த ஊழியத்தை வெற்றிகரமாக செய்து முடித்து வர தேவன் அந்த ஊழியத்தை ஆசீர்வதித்து பெருகச் செய்ய தேவன் அந்த ஊழியத்தை விசாரித்து மேன்மைப்படுத்த பலப்படுத்த தேவன் நமக்கு நல்ல இரக்கம் செய்வாராக. அப்படி சபை எங்கும் எங்கெங்கெல்லாம் சபை கடந்து சென்றிருக்கிறதோ அங்கெங்கெல்லாம் தேவனுடைய ஆளுகை தேவனுடைய பலத்த கிரியை நடப்பிக்கவும் தேவன் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றவும் தொடர்ந்து நம்முடைய ஜெபத்தில் தாங்குவோம் ஏந்துவோம். இந்த நாளிலும் இறைவன் நமக்கு தருகிறதான வார்த்தையை வாசித்து தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதிப்பாராக. யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 27வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், அது உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கவில்லை. உலகமும் சமாதானத்தை கொடுக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உலகத்தார்களுக்கு உலகமும் சமாதானம் கொடுக்கிறது, அதனால தான் அவங்க அப்படி வாழ்கிறார்கள். தேவனுடைய ஜனங்களாகி நாம் இந்த வசனத்தை தேவ ஆவியானவர் நமக்கு விளக்கவும் போதிக்கவும் செய்வாராக. தேவன் இந்த சமாதானத்தை குறித்து நமக்கு எழுதியிருக்கிறது. எந்த நேரத்தில் இந்த வார்த்தை சொல்லுகிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். தேவன் காட்டிக் கொடுக்க போகிற அந்த நாட்களில் அந்த வேலைகளில் தம்முடைய சீசர்களை அவர் தேற்றுகிறார். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தான் கொடுக்கிறேன், அது உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுக்கவில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று இறைவனுடைய வார்த்தை நமக்கு கற்பிக்கிறது. சமாதானம் என்றால் என்ன? இந்த சமாதானத்திற்கு நாம் தேடி வந்திருக்கிற நம்ம தேவ சமூகத்தில் தேவன் சமாதானமாக இருக்கு, அதாவது சமாதானத்தை தேடி வந்திருக்கிற நம்ம எந்த அளவுக்கு சமாதானத்தை அடைந்திருக்கிறோம், இந்த சமாதானம் அது எங்கு உள்ளது, அது எப்படி ஆதிலிருந்து இருக்கிறது என்பதை தேவன் சில வசனங்களை நமக்கு போதிப்பாராக. சமாதானம் என்றால் என்ன? பரலோகத்தை குறித்தான அறிவும் அந்த அறிவுக்கு கீழ்ப்படிவதால் உண்டாகும் நம்முடைய இருதயத்தில் உண்டாகும் தெய்வீக மாற்றம்தான் சமாதானம். ஒரு மனுஷனுக்கு சமாதானம் வேண்டும் என்றால் அவன் பரலோகத்தை குறித்தான அறிவு அவனுக்கு இருக்க வேண்டும். அந்த அறிவு மாத்திரமல்ல, அந்த அறிவுக்கு அவன் கீழ்ப்பட்டிருக்க வேண்டும். அப்படி செய்யும்பொழுதுதான் இறைவன் பரலோகத்தில் உண்டான அந்த தெய்வீக சமாதானம், இறைவனிடத்தில் உண்டான தேவனுடைய சமாதானம் அது மனுஷனிடத்தில் தங்கும். அப்படி இல்லைன்னா தங்கிறது இல்லை. உலகமும் சமாதானம் கொடுக்கிறது. உலகத்தில் உள்ளவங்க சமாதானம் இல்லாமல் இருக்கிறாங்க, அவங்களுக்கு சமாதானம் இருக்கிறது, ஆனால் சர்வ சமாதானம் கிடையாது, அது தெய்வீக சமாதானம் கிடையாது, அது பரலோக சமாதானம் கிடையாது, அது இம்மைக்குரிய சமாதானம். சாத்தான் தன்னுடைய ஜனங்களுக்கு இம்மைக்குரிய சமாதானத்தை கொடுத்து அவர்களை ஏதோ மறுமையை மறைத்து வைத்திருக்கிறான். நமக்கோ இம்மையை மறந்து தேவன் மறுமைக்குரிய சமாதானத்தை அருளும்படி மறுமையின் அதாவது மகிமையின் ஒளியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் கடந்து வந்து நமக்கு அவருடைய சமாதானத்தையே தந்திருக்கிறார். நாம் எந்த அளவுக்கு அதை பெற்றிருக்கிறோம் என்பதை அறிந்து கொண்ட தேவன் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஆதியிலே ஏதெனில் இருந்த குடும்பம் தேவனுடைய கட்டளைக்கு தேவனுடைய கட்டளைக்கு தங்களை கீழ்ப்படுத்திக் கொள்ளாதபடினாலே மனிதன் தெய்வீக உறவை முறித்து கொண்டான். தேவ சமாதானம் மனுஷனிடத்திலிருந்து எடுபட்டு போயிற்று, அது முறிந்து போயிற்று. அது முதல் மனிதனில் வைத்திருந்த தேவ திட்டம் இன்னதென்று மனிதன் அறிந்து கொள்ள முடியவில்லை. தேவன் என்ன சொல்லுகிறார் என்று அவன் கேட்க முடியவில்லை. தேவன் என்ன சொல்லுகிறார் என்று கேட்டாதான், அந்த கேட்ட கீழ்ப்படிந்தா தான் அவனுக்கு சமாதானம் உண்டு, இல்லைன்னா அவனுக்கு சமாதானம் கிடைக்கிறது இல்லை. இந்த பூமியில தேவ சமாதானத்தை தேவன் ஏதேன் தோட்டத்தில் வைத்திருந்தார். அவர்கள் தங்களுடைய இறைவன் கொடுத்த அந்த தெய்வீக அறிவை மீறினபடினால அந்த சமாதானத்தை அவர்கள் முறித்து கொண்டார்கள். இந்த சமாதானத்தை முறித்து கொண்டார்கள். அது முதல் மனிதர்கள் வைத்திருந்த தேவ திட்டம் இன்னதென்று மனுஷனுக்கு தெரியாமல் போயிற்று. அது தேவனுடைய சமாதானம் அவரிடத்திலிருந்து எடுபட்டு போயிற்று.
அதனால் தேவன் தம்முடைய திட்டத்தை மனிதனுக்கு மறுபடியும் தம்மோடு அவனை இணைந்து கொள்ள விரும்பி மறுபடியும் தம்முடைய சமாதானத்தை அவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்பி கர்த்தர் சமாதான கர்த்தர் ஒரு திட்டத்தை செய்தார். தேவன் திட்டத்தை செய்தார். தேவன் யார் என்றும் அவர் நமக்கு என்ன செய்கிறார் என்றும் அறிந்து அதற்கு கீழ்ப்படிவதனாலேயே இந்த சமாதானம் உண்டாகிறது. இதை தேவன் மனுஷ குலத்திற்கு அறிவிக்க வேண்டும் என்று மனிதனுக்கு இறைவன் ஒரு திட்டத்தை அமைத்து தந்தார். அதுதான் வாசிங்க 110 சில வசனங்களை வாசிக்கலாம். சங்கீதம் 119 அதிகாரம் 165 வசனத்தில் வாசிக்கிற பொழுது தேவ ஆவியானவர் இங்கே சங்கீதக்காரரை கொண்டு எழுதி வைத்திருக்கிறார். வாசிக்கலாம். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. ஆமா, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு என்னன்னா, வேதத்தில் தேவன் யாரு, அவர் எப்படிப்பட்டவர், மனிதனுக்கு என்ன சொல்ல விரும்புகிறார், மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதை காண்பிக்கிறதற்கு தான் தேவன் வேதத்தை எழுதி தந்திருக்கிறார். அந்த வேதத்தை வாசித்து யார் அதற்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுக்கு தேவ சமாதானம் அவர்களிடத்தில் தங்குகிறது. வேதத்தை நேசிப்பவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. வேதத்தை எப்போதும் வாசிக்கிறது மாத்திரமல்ல, அதை வாசித்து தன்னுடைய வாழ்க்கையை அந்த வேதத்துக்குள்ளாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று யார் விரும்புகிறார்களோ அவர் எப்பேற்பட்ட மனுஷனாக இருந்தாலும் சரி அவனுக்குள் தேவ சமாதானம், பரலோக சமாதானம் அவனுக்குள் வந்து தங்குகிறது என்று தேவன் விதமாய் சொல்லுகிறார். நம்முடைய வேதத்தை நேசிப்பவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அவர்களுக்கு இடரல் இல்லை. இடரல் இல்லாத ஒரு வாழ்க்கை, அதாவது சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கையை செய்து கொண்டிருப்போமானால் அது வேதத்தை நன்றாக வாசிக்கவும் அந்த வேதத்துக்குள்ளாக தங்களை யார் நிறுத்திக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு தேவ சமாதானம் அவர்களை காக்கிறது, நடத்துகிறது என்று இறைவனுடைய வார்த்தை நமக்கு கற்பிக்கிறது. வேதத்தை நேசிப்பவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று இறைவனுடைய வார்த்தை நமக்கு கற்பிக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியானவர் 26வது அதிகாரம் 3வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது வாசிக்கலாம். உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவர். ஆமா, அந்த வேதத்தை வாசித்து அந்த வேதத்துக்குள்ளாக நமக்கு நாம் பெற வேண்டிய அனுபவங்களை நாம் பெற்றுக்கொண்டு எவ்வளவு கஷ்டங்களும் எவ்வளவு பாரங்களும் எவ்வளவு நெருக்கங்களும் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் அந்த வேதத்துக்குள்ளாக இறைவனை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் அவன் உண்மையை நம்பியிருக்கிறபடினால் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வேன். ஆமா, பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வேன். யாரு தெரியுமா, யாருக்கு தேவன் பூர்ண சமாதானத்தை தந்து காத்துக்கொள்கிறார்? வேதத்தை வாசித்து தன்னுடைய வாழ்க்கையில் வருகிற கஷ்ட நஷ்டங்களுக்கெல்லாம் வேதத்தில் நமக்கு வழிகளை தந்திருக்கிற வாகனம், வேதத்தில் நமக்கு ஆலோசனை தந்திருக்கிற வாகனம், யாரு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உறுதியாய் உண்மை பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையை நம்பியிருக்கிறபடினால் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவ ஜனங்களாகிய நாம் வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு சமாதானம் உண்டு. அந்த வேதத்தின் பிரகாரம் தங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதில் நிறுத்திக் கொள்வர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று தேவன் எப்படி தெய்வீக அறிவையை மனுஷனுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று வேதத்தை எழுதி கொடுத்தாரோ அந்த வேதத்தை போதிக்கும்படி ஆதியிலே தேவன் ஒரு திட்டம் பண்ணினார். அது ஆதாமியாவால் அவர்கள் தேவ திட்டத்தை அறியாதபடினாலே அவர்கள் தங்களுடைய சமாதானத்தை கெடுத்து கொண்டார்கள். தேவன் இரக்கமுள்ள தேவன், கிருபையுள்ள தேவன் ஒரு திட்டத்தை உண்டு பண்ணினார். இது என்ன செய்ய தெரியுமா? தேவன் ஆதியில ஒரு இடத்தை உண்டாக்கி அதாவது ஒரு ராஜ்யத்தை உண்டாக்கி அந்த ராஜ்யத்திற்கு மெல்கிசேதேக்கு என்ற ஆசாரியனை ராஜாவாக நியமித்திருந்தார் என்று வேதம் நமக்கு கற்பிக்கிறது. ஏதெனில் தோட்டத்தில் முறிந்து போன சமாதானத்தை மறுபடியும் கொடுக்க, மறுபடியும் புதுப்பிக்க வேண்டும் என்று பூமியில் தேவன் விரும்பி ஒரு ராஜ்யத்தை உருவாக்கினார் என்று வேதத்தில் நாம் கற்பிக்கிறோம். எபிரேயர் நிருபம் 7வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கிற பொழுது நாம் பெற்றிருக்கிற சமாதானம் எப்படிப்பட்டது, அது எங்கிருந்து வந்திருக்கிறது, எப்படி மனுஷத்தில் ஆதியில் இருந்தது, எப்படி அதிலிருந்து இருந்து மறுபடியும் அது முறிந்து போனது, தேவன் மனுஷத்தில் எப்படி மறுபடியும் அந்த சமாதானத்தை ஸ்தாபிக்க வேண்டும் என்று விரும்பினார் என்று நாம் அறிந்து கொள்வது அவசியம். வாசிங்க, எபிரேயர் நிருபம் 7வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கலாம். இந்த மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜாவும், ஆமா, அந்த மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாய் இருந்தார். உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாய் இருந்தார். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தார். ஆமா, ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு மெல்கிசேதேக்கு எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தார். ஆபிரகாம் அவருக்கு எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். முதற் பேராகிய மெல்கிசேதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா. ஆமா, இவருடைய முதற் பேராகிய மெல்கிசேதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜாவும், பின்பு சாலோமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாம். ஆமா, சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜாவும் என்று அர்த்தமாம் என்று எழுதியிருக்கிறது.
தேவ ஜனங்களாகி நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு ராஜ்யத்தை தேவன் உண்டாக்கினார். அந்த ராஜ்யத்திற்கு ஜனங்கள் தம்முடைய திட்டத்தை, தேவ திட்டத்தை, நீதியை ஜனங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று விரும்பி ராஜாவாகவும் அவர் ஆசாரியராகவும் மெல்கிசேதேக்கு என்று அதாவது தேவகுமாரனுக்கு ஒப்பானவராக ஒருவரை தேவன் இந்த பூமியிலே நியமித்திருந்தாராம். அப்படி நியமித்திருந்தார். அவர் இருந்து தம்முடைய ஜனங்களுக்கு அவர் நீதியை போதித்தார். தேவ திட்டம் இன்னது என்பதை ஜனங்களுக்கு போதித்தார். இது ஆபிரகாம் நாட்களில் நடந்தது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்படி அங்கு அவர்களுக்கு போதித்தார். இப்படி போதித்தார். அந்த ராஜ்யத்துக்கு சமாதானத்தை, அப்படி அந்த அவருடைய நீதியை கேட்டு பரலோகத்தின் தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதை சொல்லுகிற அந்த சாலேமின் ராஜாவாகிய, நீதியின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு என்னென்ன நீதி சொல்லுகிறாரோ அதெல்லாம் கேட்டு நடக்கிறவர்களுக்கு சமாதானம் அக்காலத்தில் இருந்தது. அந்த சமாதானத்தையும் ஆபிரகாமும் பெற்றிருந்தார். இப்படி பெற்றிருந்தார். இப்படி ஆபிரகாம் நாட்களில் நடந்தது என்பதை நாம் மறுக்கிறோம். அந்த ராஜாவுக்கு நீதியின் ராஜா என்றும் சமாதானத்தின் ராஜா என்று அர்த்தமாம் என்று எழுதியிருக்கிறது. ஒரு ராஜ்யத்தை உண்டு பண்ணியிருந்தார். அந்த ராஜ்யத்துக்கு ஆளுகை செய்கிறவர் மெல்கிசேதேக்கு. அந்த ராஜ்யத்தினுடைய பெயர் சாலேம் என்று எழுதியிருக்கிறது. சாலேம் என்றால் சமாதானம் என்று அர்த்தமாம். மறுபடியும் இந்த பூமியில சமாதானத்தை கொடுக்கும்படி தேவன் ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபித்திருந்தார். அந்த ராஜ்யத்திற்கு பெயரே சாலேம். சாலேம் என்றால் சமாதானம் என்று அர்த்தமாம். மனுஷனுக்கு சமாதானம் கொடுக்கக்கூடிய ராஜ்யம் என்று அர்த்தமாம் என்று எழுதியிருக்கிறது. இந்த சாலேம் தான் பிற்காலத்தில் எருசலேமாக மாறினது. எருசலேமுடைய பழைய பெயர் சாலேம் என்று அர்த்தம். அது பூர்ணப்படும் பொழுது, அது நாட்கள் வர வர அது எருசலேம் என்று மாற்றப்பட்டது என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமத்தில் வாசிங்க 14வது அதிகாரம் 18வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது, 14வது அதிகாரம் 18, 19, 20 வாசிக்கிற பொழுது அங்கே மெல்கிசேதேக்கை குறித்து, அவர் ஆசாரியத்துவத்தை குறித்து இங்கே இருக்கிறது. வாசிக்கலாம். உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியுடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தார். எல்லாவற்றிலும் தசம. இவ்விதமாக அங்க ஒரு ஆசாரியத்துவமும் அங்கு ஒரு ஆளுகையும் உண்டாயிருந்தது. அந்த ராஜ்யத்தின் பெயர் சமாதானத்தின் ராஜ்யம் என்று பெயர். அந்த சமாதானத்தின் ராஜ்யம், அது பேர் சாலேம். அது முற்காலத்தில் அது எருசலமாக மாற்றப்பட்டது என்பதை அறிந்து கொள்வோமாக. வாசிக்கலாம். நியாயாதிபதியின் புஸ்தகத்தில் 19வது அதிகாரம் 10, 11 வசனங்களை வாசிக்கிற பொழுது, தேவன் நமக்கு கொடுக்க சமாதானத்தை கொடுக்கும்படி அவர் எந்தெந்த தீர்மானங்களாம் செய்திருக்கிறார், எந்தெந்த முயற்சிகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில், அதாவது பூமியினுடைய யுகத்தில் அவர் செய்திருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு, நமக்கு அருளப்பட்டிருக்கிற தேவ சமாதானம் அது எப்படிப்பட்டது என்பதை அறிந்து அதற்கு நம்மை முற்றிலும் தாழ்த்தி கொள்ளும்படி தேவன் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. நம்மளை சமாதான கேடுடையவர்களாக இறைவன் விட்டுவிடாதபடி மறுபடியும் தேவன் திட்டத்தை புதுப்பித்து மனிதனுக்கு தேவ சமாதானத்தை, அது பரலோக சமாதானத்தை அருள வேண்டும் என்று விரும்பி தன் திட்டத்தை காலகாலமாக அவர் புதுப்பித்து கொண்டு வந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம், அறிகிறோம். நியாயாதிபதியின் காலத்தில் விதமாக 19வது அதிகாரம் 10, 11 வசனங்களை வாசிக்கிற பொழுது, அந்த பட்டணத்திற்கு தான் அது எருசலேமின் பட்டணம், அது பேர் சாலேம். அது எருசலேம் என்று பெயர் பெற்றது. அது எபூசியருடைய கையில் இருந்தது என்று எழுதியிருக்கிறது. வாசிங்க. மனுஷனும் ராத்திரிக்கு இருக்க மனதில்லாமல் 2 கழுதைகளின் மேல் சேணம் வைத்து தன் மறுமண ஆட்டியை கூட்டிக் கொண்டு எழுந்து புறப்பட்டு எருசலேமாகிய எபூசுக்கு நேராக வந்தான். ஆமா, எருசலேமாகிய எபூசுக்கு நேராக வந்தான். சமாதானத்தின் பட்டணமாகிய, சமாதானத்தின் ராஜ்யமாகிய அந்த எருசலேம் நகரமானது பிற்காலத்தில் என்ன நடந்ததோ தெரியல, அது எபூசியர் என்றதான புறஜாதியுடைய வசமாகி போயிற்று. அதனை குறித்த ரகசியம் தெரியல. அது புறஜாதியராகிய அந்த சமாதானத்தின் பட்டணம், மனிதனுக்கு சமாதானத்தை கொடுக்கும்படி தேவன் இந்த பூமியில ஸ்தாபித்த அந்த எருசலேம், சாலேம் என்கிற பெயர் பெற்ற அந்த பட்டணமானது புறஜாதியராகிய எபூசியருடைய கையில் வசமாயிற்று. இப்போ இந்த நாட்கள் நடந்து கொண்டே இருந்தது, காலங்கள் தாழ்ந்து கொண்டிருந்தது. இப்படி நடந்து கொண்டிருக்கும் பொழுது தேவன் அந்தந்த நாட்களில் திட்டங்களை புதுப்பித்துக்கிற தேவன் தொடர்ந்து தம்முடைய திட்டத்தை புதுப்பித்து மனுஷனுக்கு எப்படியும் சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்று விரும்பினார். தொடர்ந்து மோசே, ஆரோன், யோசுவா, இவங்க நியாயாதிபதிகள் காலங்கள் வரைக்கும் அது அந்த அவருடைய சமாதானம் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துகிட்டே இருந்தது. அது இருந்து குறைய ஆரம்பித்தது. ஆதி பரிசுத்தவான்கள் கடந்து போக ஆரம்பித்தார்கள். சமாதானம் எருசலேமில் குறைய ஆரம்பித்தது, தேவ ஜனங்களுக்கு குறைய ஆரம்பித்தது. இப்போ அவங்களுக்கு எருசலேமில் இல்லை, அவங்க வெளியிடத்தில் இருக்கிறாங்க. எருசலேமில் பிடிக்கப்படலை, எருசலேம் இடத்துல அவங்க இன்னும் போகலை.
எருசலேமில் அது புறஜாதியர் இடத்துல எபூசியரில் இருக்கிறது. அவர்கள் புறஜாதியர்கள் அந்த தேவனுடைய பட்டணமாகிய அந்த எருசலேமை சாலேம் என்கிற சமாதானத்தை பட்டணத்தை அவர்கள் பிடித்து வைத்திருந்தார்கள் என்று இறைவன் விதமாக நமக்கு கற்பிக்கிறார். 1 நாளாகமம் புஸ்தகத்தில் 11வது அதிகாரம் 1-5 வசனங்களை வாசிக்கிற பொழுது, தேவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று தாவீதை தேவன் அபிஷேகித்தார். தாவீதை அபிஷேகித்த பின்பு தாவீது சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக மாறினார். ராஜாவாக அபிஷேகம் பெற்றார். ராஜாவாக அபிஷேகம் பெற்றவுடனே தேவ திட்டம் தாவீதனுடைய இருதயத்தில் தோன்ற ஆரம்பித்தது. தேவன் ஆதி முதல் மனுஷனுக்கு சமாதானத்தை வைத்திருக்கிறார். அது எங்கே வைத்திருக்கிறார், அது எப்படிப்பட்ட இடம் என்பதான திட்டமானது தாவீதனுடைய இருதயத்தில் தோன்ற ஆரம்பித்தது. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கி வைத்திருக்க, சமாதான ராஜ்யத்தை உண்டாக்கி வைத்திருக்க, அது புறஜாதியார் வசமாயிற்று என்பதை அறிந்த அந்த தாவீது, அந்த தெய்வீக மனுஷன், அந்த தேவத்தை தொடர்புடைய அது அவ்வளவு மேன்மையுடைய அந்த தாவீது அவர் என்ன செய்த தெரியுமா? ராஜ்யத்திற்கு வந்த உடனே, சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜ்யத்திற்கு வந்த அரியணையில் ஏறின உடனே தம்முடைய படையை திரட்டி கொண்டு போய் அந்த எபூசியராகிய அந்த எருசலேமில் பட்டணத்தில் புறஜாதியர் வாசம் செய்கிற அதை அவர்களை விரட்டிவிட்டு அதை பிடித்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். வாசிக்க 1 நாளாகமம் 11வது அதிகாரம் 1-5 வசனங்களை வாசிக்கலாம். இஸ்ரவேல் எல்லோரும் எபிரோனில் இருக்கிற தாவீதிடத்தில் கூடி வந்து, இதோ நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமும் ஆனவர்கள். சவுல் என்னும் ராஜாவிருக்கும் போதே நீர் இஸ்ரவேலை நடத்தி கொண்டு வருவீர். என் ஜனமாகிய இஸ்ரவேலை நீர் மேய்த்து என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் தலைவராக இருப்பீர் என்று உம்முடைய தேவனாய கர்த்தர் உமக்கு சொல்லி இருக்கிறார் என்றார்கள். அப்படியே இஸ்ரவேலின் மூப்பர் எல்லோரும் எபிரோனிலே ராஜாவிடத்தில் வந்தார்கள். தாவீது எபிரோனில் கர்த்தருக்கு முன்பாக அவர்களோடு உடன்படிக்கை பண்ணி கொண்ட பின்பு, அதாவது இஸ்ரவேலிடத்திலும் அவர் உடன்படிக்கை பண்ணி கொண்ட பின்பு கர்த்தர் சாமுவேலை கொண்டு சொன்ன வார்த்தையின்படி அவர்கள் தாவீதை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். ராஜாவை இஸ்ரவேல் மேலாக தாவீதை அபிஷேகம் பண்ணினார்கள். பின்பு தாவீது இஸ்ரவேல் அனைத்தோடு கூட எபூசியராகிய எருசலேமுக்கு போனார். அவர் அபிஷேகம், அதாவது சமஸ்த இஸ்ரவேலையும் ஆளுகை செய்ய வேண்டும் என்ற அபிஷேகம் பெற்ற உடனே தேவனுடைய அபிஷேகம் அவர்களை வழிநடத்த ஆரம்பித்தது. அந்த தாவீதை வழிநடத்த ஆரம்பித்தது. அவர் உடனே அபிஷேகம் பெற்ற உடனே தன்னுடைய அபிஷேகத்தினுடைய முதல் வேலை என்ன செய்கிறார் பாருங்க. தேவன் இந்த பூமியில எருசலேம் ஆகிய சமாதானத்தை பட்டணத்தை தம்முடைய ஜனங்களுக்கு வைத்திருக்க, அது புறஜாதியர் வசமாயிற்று. அதை பிடிக்க வேண்டும் என்ற அபிஷேகம் இடத்தில் கிரியை செய்ய ஆரம்பித்தது. உடனே அவர் என்ன செய்தார்? 4வது வசனம். பின்பு தாவீது இஸ்ரவேல் அனைத்தோடு கூட எபூஸ் ஆகிய எருசலேமுக்கு போனான். ஆமா, பின்பு தாவீது இஸ்ரவேலே அனைத்தோடும் கூட எபூஸ் ஆகிய எருசலேமுக்கு போனான். எபூசியர் தேசத்தில் குடியிருந்தார்கள். எபூசியர் ஆகிய புறஜாதியர் அந்த தேசத்தில் குடியிருந்தார்கள். அப்பொழுது எபூசின் குடிகள் தாவீதை நோக்கி இதற்குள் பிரவேசிப்பதில்லை என்றார்கள். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தார். அது தாவீதின் நகரமாயிற்று. ஹல்லேலூயா! தேவன் சமாதானத்தை கொடுக்கும்படி இந்த பூமியில சீயோன் கோட்டை எருசலேமை ஸ்தாபித்திருந்தார். அந்த எருசலேமில் புறஜாதி வசமாய் இருந்தது. தாவீதை அபிஷேகம் பண்ணின தேவன் அந்த அபிஷேகம் வழிநடத்த ஆரம்பித்தது. கடந்து சென்று போய் தம்முடைய அதாவது சேனைகளை எல்லாம் திரட்டி கொண்டு போய் எருசலேமை அவர் பிடித்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அது முதற்கொண்டு தேவ ஜனங்களுக்கு சமாதானம் உண்டாயிற்று. அது முதற்கொண்டு சமாதானம், தேவ ஜனங்களுக்கு சமாதானம் உண்டாயிற்று. பரலோகத்திலிருந்து தேவனுடைய வார்த்தை அதிகமாக வெளிப்பட்டது. தேவனை ஆராதிக்கும் முறை வெளிப்பட்டது. தேவனை நடத்துகிற முறை வெளிப்பட்டது. இன்னும் அதிகமாக தேவனை ஆராதிக்க அவர்கள் ஆரம்பித்தார்கள். சுற்றிலும் அவர்களுக்கு சமாதானம் இருந்தது என்று இறைவனுடைய வார்த்தை நமக்கு கற்பிக்கிறது. 2 சாமுவேல் புஸ்தகம் 8வது அதிகாரம் 15வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது இறைவன் விதமாய் சொல்லுகிறார். வாசிக்க 2 சாமுவேல் 8:15. இப்படியே தாவீது இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவாக இருந்தான். அவன் தன்னுடைய எல்லா ஜனத்துக்கும் நியாயமும் நீதியும் செய்து வந்தான். நியாயமும் பரலோகத்தில் உள்ள தேவனுடைய சட்டத்தின்படி நியாயமும் நீதியும் செய்து வந்தான். எருசலேமிலே சமாதானம் உண்டாயிற்று. தேவ ஜனங்களாகிய நாம் இந்த சமாதானம் எங்கிருந்து வந்தது, அது ஆதியில் எங்கிருந்தது, எங்கே சாபித்தார், இந்த நாட்களிலே நம்ம எப்படி இருக்கிறோம், எந்த அளவுக்கு பெற்றிருக்கிறோம், அந்த எந்த இடத்துல இருக்கிறோம் என்று அறிந்து கொள்வதற்காக தான் பின்னலிலிருந்து இந்த வார்த்தையை நாம் கவனித்துக் கொண்டு வருகிறோம். தேவ ஜனங்களாகி நாம் அன்று தேவன் அவர் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்னபடியே அந்த எபூசிய பட்டணமாகிய எருசலேமை பிடித்து அங்கே அவர் அரியணை அமைந்து அங்கே உட்கார்ந்து ஜனங்கள் நியாயம் விசாரிக்கும்படி நீதியையும் நியாயத்தையும் ஜனங்களுக்கு போதிக்க ஆரம்பித்தார். தேவனை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்றும் தேவனை ஆராதிக்க முறைமையும் ஜனங்களின் நீதியாய் நியாயம் இருக்கிறதான தெய்வீக அறிவையும் தேவன் அவருக்குள் உண்டாக கொடுத்தார்.
தேவன் சுற்றிலும் இருந்த எல்லா ஜனங்களும் அமைதலாக இருந்தார்கள், சமாதானத்தோடு இருந்தார்கள் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 4வது அதிகாரம் 24வது வசனத்தில் வாசிக்கலாம். 24வது வசனத்தில் சாலமோனின் நாட்களில் கொஞ்ச நாட்களில் வரையிலும் அந்த சமாதானம் எருசலேமில் இருந்தது என்று இங்கே எழுதுகிறார் ஆவியானவர். வாசிங்க. நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற திப்சா முதற்கொண்டு ஆசா மட்டுமுள்ள எல்லாவற்றுக்கும் நதிக்கு இப்புறத்துள்ள சகல ராஜாக்களையும் ஆண்டு வந்தான். அவனை சுற்றி எங்கும் சமாதானமாக இருந்தது. சாலமோன் ஆண்டிருந்த அந்த நாட்கள் வரையிலும், சாலமோனுடைய நாட்களில் கொஞ்ச நாட்களிலும் சமாதானம் சுற்றிலும் எங்கும் உண்டாயிருந்தது. எருசலேம் சுற்றி எங்கும் ஜனங்களுக்கு சமாதானம் இருந்தது. ஆராதிக்கிற முறை எப்படி செய்ய வேண்டும் என்பதெல்லாம் தாவீது கற்றுக் கொடுத்தபடினாலே அது தொடர்ந்து வந்தது. இப்படி தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற பொழுது சாலமோன் எப்படி ஜனங்கள் எல்லாம் மறுபடியும் இறைவன் கொடுத்த சமாதானத்தை விலக்கி கொண்டார்களோ அந்தபடியே சாலமோனும் என்ன செய்தார் தெரியுமா? புறஜாதியிடத்தில் பெண் கொள்ளவும் கொடுக்கவும் வாங்கவும் அந்த புறஜாதிகளோடு தங்கள் சம்பந்தத்தை வைத்து கொண்டார். அப்பொழுது தேவ சமாதானம் எருசலேமிலே குறையத் தொடங்கிற்று என்று வேதத்தில் அறிகிறோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 1 வசனத்தில் வாசிக்கிற பொழுது இங்க பாருங்க, வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 1 வசனம். ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்திருமாகிய அந்நிய ஜாதியாரான அநேக ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தார். அநேக ஸ்திரீகள் மேல் ஆசை வைத்து கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரை நோக்கி, நீங்கள் அவர்களிடைக்கும் அவர்கள் உங்களிடைக்கும் பிரவேசிக்கலாகாது, அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லியிருந்தார். சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாய் இருந்தார். இவ்விதமாக அவர் புறஜாதியோடு தங்களை சம்பந்தத்தை வைத்திருந்தார். அப்பொழுது தேவ ஜனங்களுக்கு சமாதானம் அது குறையத் தொடங்கிற்று. தேவ ஜனங்களாகி நாம் ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் சமாதான பட்டணத்தில் சமாதானத்தை உண்டாக்கும்படி அங்கு தம்முடைய கூடாரத்தை போட்டிருந்தார். தேவ ஜனங்கள் தேவன் தாங்கள் இறைவனை புறக்கணிக்கும் பொழுதெல்லாம் அந்த கூடாரமாகிய தேவனுடைய கூடாரம், முதலாவது தேவனுடைய கூடாரத்தை தான் தேவன் புறஜாதிகளுக்கு ஒப்பு கொடுக்கிறார். தேவனுடைய ஆலயத்தை புறஜாதிகளுக்கு ஏன் ஒப்பு கொடுத்தா தெரியுமா? சமாதானத்தை உண்டாக்கத்தக்கதான நிலையை அவர்கள் தங்களை கெடுத்துக் கொண்டபடினால உங்களுக்கு சமாதானம் இல்லை. தேவனுடைய ஆலயத்தை குறித்தான சமாதானம், தேவனை பரலோகத்திலிருந்து வருகிறதான தேவ சத்தம், தேவனுடைய வார்த்தை இந்த பூமியில தேவனுடைய ஆசாரியர்கள் மூலமாக, தேவனுடைய ஆலயத்தின் மூலமாக அது வந்தது. ஆனால் தேவனுடைய சத்தத்தை அவர்கள் கேட்க விரும்பல. உடனே தேவனுடைய ஆலயத்தை எல்லாம் புறஜாதிகளிடத்தில் இறைவன் ஒப்பு கொடுத்தார். முதலாவது தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆலயத்தில் இருந்த தேவ மகிமை விலகும். அந்த தேவ மகிமையை விலகின பின்பு அந்த தேவனுடைய ஆலயம் புறஜாதியர் வசமாக இறைவன் ஒப்பு கொடுத்தார். பல முறை எருசலேம் இடிக்கப்பட்டது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். முதலாவது தேவன் ஜனங்களுக்கு முன்பாக எருசலேமின் பட்டணத்தை தான், அதாவது எருசலேமினுடைய தேவனுடைய ஆலயத்தை இறைவன் புறஜாதிகளுக்கு ஒப்பு கொடுக்கிறார். தேவ ஜனங்களாகிய நாம் இவ்வளவு மேன்மையான சமாதானத்தை தேவன் நமக்கு தரும்படி இந்த பூமிக்கு வருகிறார் என்பதை வந்திருந்தார் என்பதையும் அவர் எப்படி நாம் பெற்றுக்கொள்வோம் என்பதையும் இனி அறிவோம். தேவ ஜனங்களாகிய நாம் இவ்விதமாக இந்த சமாதானம் எப்படியாவது மனுஷனத்தில் இறைவன் சமாதானத்தை வைக்க வேண்டும் என்று பரலோகத்தினுடைய சமாதானத்தை பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்பட வேண்டும் என்று இறைவன் விரும்பி சமாதானத்தை வைக்க தேவன் விரும்பினார். சாலமோன் தன்னை கெடுத்துக் கொண்ட அப்படின்னா சாலமன் அதாவது புறஜாதிய பெண்களெடுத்து அந்த புறஜாதிய பெண்களிடத்தில் வசமாக தன்னுடைய இதயத்தை ஒப்பு கொடுத்த அப்படினால புறஜாதியருடைய பெண்கள்லாம் அவர்கள் இதயத்தை வழிகு போக பண்ணினார்கள். அந்நிய தெய்வத்தை கொண்டு வந்து தேவ சமூகத்தில் வைக்க அவர்கள் செய்தார்கள். அது முதற்கொண்டு சமாதானம் இஸ்ரேல் விட்டு குறைய தொடங்கிற்று. அது முதல் தேவ ஜனங்களுக்கு சமாதானம் இல்லாமல் போயிற்று. அது முதல் தேவ ஜனங்களுக்கு சமாதானத்தை குறைய தொடங்கிற்று. பின் வந்த ராஜாக்கள் எல்லாம் தேவன் என்ன சொல்றாரு தெரியுமா? ஒரு வார்த்தையை, தாவீதை போல அவருடைய இருதயம் உத்தமமாக என்னை பின்பற்றவில்லை என்று அநேக ராஜாக்களை குறித்து தேவன் எழுதுகிறார். அதற்கு பின்பு வந்த ராஜாக்கள், ஒவ்வொரு ராஜாக்களும், அதாவது சாலமோனுக்கு பின் வந்த அந்த சந்ததியில், அதாவது தாவீதுடைய சந்ததியில் வந்த ஒவ்வொரு ராஜாக்களும் தாவீதை போல அவருடைய இருதயம் உத்தமமாக இருக்கவில்லை என்று தேவன் அங்காளைக்கிறதனை நாம் வாசிக்கிறோம். அநேக ராஜாக்களின் புத்தகத்தில் அநேக இடங்களில் எழுதியிருக்கிறது. அநேக ராஜாக்கள் ஆட்சி செய்தார்கள். ஒரு சில ராஜாக்களை மாத்திரம் தேவன் மெச்சிக்கொண்டார். அப்படி மெச்சிக்கொண்டது மாத்திரமல்ல, அவர்கள் என் தாசானாகிய தாவீதினுடைய இருதயத்தை போல அவர்கள் உத்தமமாக என்னை பின்பற்றவில்லை என்று தேவன் தன்னுடைய துயர சத்தத்தை வேதத்தை எழுதி வைத்திருக்கிறார். மனுஷனுக்கு எப்படியாவது சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்று விரும்பினார். மனுஷன் சமாதானத்தை விட்டு விலகி கொண்டே இருந்தான். ராஜாக்கள் காலங்கள்லாம் விலக தொடங்கிட்டு இப்படியே விலகி போய் கொண்டே இருந்தது. தேவன் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக சொன்ன வார்த்தையின்படியே சமாதானத்தை உண்டாக்கும் ஆக்கினி அவர் மேல் வந்தது என்று எழுதியிருக்கிற வாரம் தேவன் சமாதானத்தை உண்டாக்கும்படி தேவன் வெளிப்பட்டார்.
அப்படி வெளிப்பட்டு சமாதான பிரபு வெளிப்பட்டார். ஏசாயா தீர்க்கதரிசியானவர் 9வது அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது இவ்விதமாய் சொல்லுகிறார். வாசிங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். கர்த்தத்துவம் பரலோகத்தினுடைய தேவனுடைய கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருந்தது. நாமம் அதிசயமானவர், அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, அவர் நாமம் ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். சமாதான பிரபு எனப்படும். சமாதான பிரபுவாக இந்த பூமியிலே தேவன் வெளிப்பட்டார். சமாதானத்தை கொடுக்கும்படி வந்தார். அநேக ராஜாக்கள் கடந்து போனார்கள். அந்த ராஜாக்கள் ஒருவரும் சமாதானத்தை கொடுக்காதபடி தங்களை தீட்டுப்படுத்திக் கொண்டார்கள். தேவசத்திற்கு கீழ்ப்படியவில்லை, பரலோக சமாதானத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அங்க எருசலேமிலே தேவனுடைய சத்தம் கேட்கப்படவில்லை. தேவனுடைய சத்தத்தை புறக்கணித்தார்கள். தேவனுடைய சத்தத்திற்கு தங்களை முதுகை காட்டினார்கள் என்று ஆவியானவர் எழுதுகிறார். இவ்விதமாக இப்பொழுது தேவ சமாதானம் எருசலேம் விட்டு கடந்து போயிற்று. ஆனால் தேவன் தம்முடைய திட்டத்தை விடல, மறுபடியும் புதுப்பித்து வருகிறார், புதுப்பித்துக் கொள்ளுகிறார். புதுப்பித்து தம்முடைய ஒரே பேரான குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை, சமாதான கர்த்தரை, சமாதான பிரபுவாகி அவரை இந்த பூமிக்கு இறைவன் அனுப்பி தந்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த பூமியில் கடந்து வந்து தேவன் விதமாய் சொல்லுகிறத வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 42வது வசனத்தை வாசிக்கலாம். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும், உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால், சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாய் இருக்கும் என்று. இப்பொழுதோ அவைகள் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. அது இப்பொழுதோ உன்னுடைய கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. சமாதானத்தை கூறுகிற அந்த எருசலேமில் பட்டணத்தில் தான் தேவன் வந்து சொல்லுகிறார். அந்த எருசலேமில் ஜனங்களை நோக்கித்தான் சொல்லுகிறார். அந்த எருசலேமில் ஜனங்களை நோக்கி சொல்லுகிறார், சமாதானம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க, சமாதானம் சமாதானம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க. ஆசாரித்துவம் இருக்கிறது, ஆனால் தெய்வத்துவம் இல்லை. அந்த தேவனுடைய சத்தத்தை ஒருவரும் கேட்கவில்லை, தேவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் தான் தேவகுமார் என்று சொன்ன பின்பு அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் செய்த பின்பு அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. சமாதானத்துக்கு தங்களை தூரமாகவே அந்த சமாதான பட்டணமாகிய எருசலேம் இறைவனை புறக்கணித்தது. சமாதானம் இல்லை. இறைவன் பட்டணத்தை பார்க்கு, அந்த சமாதானத்தை இந்த பூமியில சமாதானத்தை கொடுக்கிறதான அந்த எருசலேமின் பட்டணத்தை பார்த்து இறைவன் சொல்லுகிறார், உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் சமாதானத்துக்கு ஏதுவானவர்களை நீ அறிந்திருந்தால் நலமாயிருக்கும். சமாதானத்தை கொடுக்கும்படி சமாதான பிரபு வந்தார். ஒருவரும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. என்னிடத்தில் சமாதானம் உண்டு, ஓடிவா என்று கூப்பிட்டார். அதாவது தேவனுடைய, அதாவது அந்த பண்டிகை நாட்களில் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். ஓ தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரிடத்தில் ஓடிவார்கள் என்று அழைத்தார், கூப்பிட்டார், அறைகோல் விட்டார். ஒருவருடைய காதிலும் அது போய் எட்டவில்லை. ஒருவருடைய செவிகளுக்கும் அதுக்கு தூரமாகவே இருந்தது. தேவன் அங்காளாய்க்கிறார். இந்த பூமிக்கு சர்வ பூமிக்கும் சமாதானத்தை கொடுத்து வந்த இந்த இடம், சமாதானத்தை கொடுக்கும்படி ஆதியிலே ஸ்தாபிக்கப்பட்ட இடம், அது மெல்கிதேசேக்கு கொண்டு ஆதியிலே ஸ்தாபிக்கப்பட்ட இடம். எத்தனையோ ஆசாரியர்கள் இருந்தார்கள், அவர் ஒருவரின் சமாதானத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையே. இப்பொழுது நான் பரலோகத்திலிருந்து வந்திருக்கிறேன், என்னுடைய சமாதானத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று தேவன் அங்காளாய்க்கிறார். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை நீ அறிந்திருந்தால் நலமாயிருக்கும் என்று தேவன் அங்கலாய்க்கிறார். இந்த சத்தத்தை தான் தேவன் தன்னுடைய கடைசி நாட்களில் இறைவன் காட்டி கொடுக்கப்படுகிற அந்த நாட்களில் இந்த சத்தத்தை தான், இதைத்தான் மறுபடியும் தம்முடைய சீசரிடத்தில் சொல்லுகிறார். யாராரு தம்மை அறிந்து கொண்டார்களோ, யாராரு தேவகுமார் என்று விசுவாசித்தார்களோ அவர்களுக்கு மாத்திரமே அந்த சமாதானத்தை கொடுக்கும்படி அவர்களை கூப்பிட்டு கடைசி நாட்களில் கடைசி வேளையில் இவ்விதமாய் சொல்லுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 27வது வசனத்தை இப்போது வாசிக்கலாம். யோவான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். சமாதானத்தை யாருக்கு சொல்லுகிறார் தெரியுமா? சமாதானத்தை பிடித்துக் கொள்ளுங்கள், இடத்தில் இருக்குது என்று சொன்னார். அந்த எருசலேம் பட்டணத்தில் தேவன் வந்து என் சமாதான பிரபுவாகிய என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஒருவரும் கேட்கவில்லை. யாராரு தேவகுமார் என்று விசுவாசித்தார்களோ, யாராரு இவர்தான் தேவகுமார் என்று விசுவாசித்தவர் பின்னாலே சென்றார்களோ அவரிடத்தில் கடைசி வேளையில் சொல்லுகிறார், சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் இதை உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம்
கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆமா, உங்கள் இருதயம் நான் போகிறேன்னு சொல்லி உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று இறைவன் சொல்லுகிறார். இவ்விதமாய் சொல்லி அவர்களை தேற்றுகிறார் என்பதை வாசிக்கிறோம். யார் தெரியுமா, யாருக்கு தெரியுமா அந்த சமாதானத்தை கொடுத்தாரு? தேவன் விதமாய் சொல்லுகிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 28 30 வரையும் வாசிக்கிற பொழுது, அற்ப மனுஷர்களாகிய அவர்கள், எங்களுக்கு ஒண்ணுமே வேண்டாம், அந்த உலகத்தில் எங்களுக்கு ஒண்ணுமே வேண்டாம் ஐயா, உம்முடைய சமாதானம் மாத்திரம் இருந்தா போதும், நீர் பரலோகத்தில் வந்திருக்கிற தேவகுமாரன், நீர் மேசியா என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று கொஞ்சம் பேர் மாத்திரம் அவரை பின்பற்றி இருந்தார்கள். அவர்களுக்கு பார்த்தான் சொல்லுகிறாரு, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். தேவ ஜனங்களாகிய நாம் எருசலேமில் அன்று இருந்தவர் எல்லா பேருக்குமே சமாதானம் கிடைக்கவில்லை. சமாதான பிரபு வந்து அவர் கூப்பிட்டு பார்த்தார், கத்தி பார்த்தார், உனக்கு கிடைத்த இந்த நாளையாயிலும் சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை நீர் அறிந்திருந்தால் நலமாயிருக்கும் என்று அங்கழைத்து பார்த்தார். ஒருவரும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. சமாதானத்தை இந்த பூமிக்கு கொடுக்கக்கூடிய இடம் தான் அந்த எருசலேம். அதனால் தான் பல ஆயிரம் வருஷங்களாக சாத்தானோடு அந்த இடம் போராடி கொண்டிருக்கிறது. அது அங்கு பிடிக்கப்பட்டது, போராடி கொண்டிருக்கிறது. மனுஷனிடத்தில் எப்படி அந்த சமாதானத்தை எடுத்து போட வேண்டும் என்று சாத்தான் விரும்பி போராடுகிறான். தேவன் ஒரு ஆவிக்குரிய திட்டத்தை உண்டாக்கி ஆவிக்குரிய எருசலேமை கட்டி இந்த பூமியில சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று கொஞ்சம் மனசிடத்தில் இறைவன் பேசுகிறார். வாசிங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 28 வாசிங்க. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்ல தொடங்கினார். ஆண்டவரே, எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்கிறார். தேவன் என்ன சொல்கிறார் தெரியுமா? வாசிங்க. அதற்கு தேவன் பிரதியுத்தரமாக, நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரியாவது, ஆமா, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரியாவது தகப்பனையாவது தாயாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலும் துன்பங்களோடு கூட நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனை அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமா, என்னத்தை எனக்காக நீங்க எல்லாவற்றையும் விட்டு என்னோடு வந்தீங்களே, உங்களுக்கு தான் அந்த சமாதானத்தை நான் வைத்து போகிறேன். எல்லாவற்றையும் விட்டு உண்மை பின்பற்றினோமே ஆண்டவரே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? நீங்களும் கேட்குறீங்களா? நான் சமையல தானே இருக்கிறேன், எல்லாவற்றையும் விட்டு உண்மை பின்பற்ற இறைவனை தேடுறேன், சட்டத்திட்டங்களை எல்லாம் சரியாக தானே கை கொண்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். நீங்கள் குறைவுபடாதீர்கள். இப்படிதான் அன்னைக்கு பேதுருக்கு ஒரு என்ன உண்டாயிற்று, எல்லாவற்றையும் விட்டு உண்மை பின்பற்றின ஆண்டவரே, எனக்கு என்ன கிடைக்கும்? என்ன சொல்றாரு தெரியுமா? என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் நீங்கள் இது விட்டபடினாலே இம்மையிலே அதை எல்லாவற்றையும் இன்னொருத்தனையாக பெற்றுக்கொண்டு மறுமையிலேயே நித்திய ஜீவனை அடைவீர்கள். யாருக்கு சமாதானத்தை வைத்திருக்காரு தெரியுமா? யார்கிட்ட உங்களுக்கு சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று யாருக்கு சொல்லுகிறா தெரியுமா? எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே ஆண்டவரே, எனக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்பீர்களானால் உங்களுக்கு அது கிடைக்கும். உலகமும் வேண்டும், உங்கள் சமாதானம் வேண்டும், அது ஒருபோதும் கிடைக்காது. நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, அன்னைக்கு எருசலேமில் இருந்தவர்கள் தான் இறைவனை அறியாதிருந்தார்கள். ஏன்னா அவர்கள் உலகத்தோடு, அதாவது ஒருவருக்கு ஒரு மகிமையை அவர்கள் பெரிதாக்கி கொண்டிருந்தபடினாலே, ஒருவருக்கு ஒரு மகிமையை தேடிக்கொண்டிருந்தபடினாலே, இறைவனுடைய மகிமையை அவர்கள் புறக்கணித்தபடினாலே சமாதானம் அவர்களுக்கு தூரமாக இருந்தது. எல்லாவற்றையும் விட்டு பின்பற்றின ஆண்டவரே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அவர்களுக்கு தான் சொல்றார் ஆண்டவர், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அது உலகம் கொடுக்கிற பிரகாரம் கொடுக்கறதில்லை, அது உலகம் கொடுக்கிற பிரகாரம் கொடுக்கல, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். தேவ ஜனங்களாகிய நாம் இந்த சமாதானத்தை எருசலேமில் சமாதானத்தை இறைவன் வைத்திருக்கிறார். ஒரு ஆவிக்குரிய தேவன் ஒரு ராஜ்யத்தை உண்டாக்கி இருக்கிறார். அதுதான் எருசலேமின் திருச்சபை ஆகிய எருசலேமின். இதில் இருக்கிற யாவருக்கும் சமாதானம் உண்டு. அது எப்படி இருக்குன்னு தெரியுமா? அவர்கள் இவ்விதமாக இருக்க வேண்டுமா, இம்மையோடு கலந்து மறுமை அடைந்து கொள்ள வேண்டும் விரும்பினால் எந்த அளவுக்கு நீங்கள் இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் தேவ சமாதானம் கிடைக்கும். இங்கே தேவ சமூகத்தில் வந்து போகிற ஆண்டவரே, நான் தேவனை நான் காணிக்க கொடுக்கிறேன், நான் ஆராதிக்கிறேன், ஆனால் எனக்கு சமாதானம் இல்லையே என்று கேட்பீராகில் ஆராய்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு இறைவனுக்கு நீங்கள் தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் ஆராய்ந்து கொள்ளுங்கள். எல்லாவற்றை விட்டு உண்மை பின்பற்றினமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று உங்கள் இருதயம் தைரியமாய் சொல்லினால் உங்களுக்கு சமாதானம் சம்பூர்ணமாய் உங்கள் இருதயத்தை ஆளுகை செய்யும். தேவனை பேதுருவை தான் கேட்டார், எல்லாவற்றையும் விட்டு உண்மை பின்பற்றினமே, எங்களுக்கு என்னையா கிடைக்கும்? தேவன் அவள் பார்த்தா சொல்லுகிறார், தேவ ஜனங்களாகிய நாம் அவர்களிடத்தில் தான் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட உள்ளத்தில் தான் தேவன் சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். நீங்கள் வந்திருப்பனாலும் சரி, ஆராதனையில் கலந்தாலும் சரி, நீங்கள் என்ன விதமான காணிக்கை கொடுத்தாலும் சரி, அதல்ல. தேவன் எருசலேமில் சமாதானத்தை வைத்திருக்கிறார். அன்று ஏதேனில் விட்டு போனது தேவன் மெல்கிசேதேக்கை கொண்டு ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபித்து
அந்த ராஜ்யத்தையும் தொடர்ந்து வந்தது. காலகாலமாக பூமியிலே தேவனுடைய சத்தத்தை, தேவனுடைய வார்த்தையை தேவன் போட்டு அதன் மூலமாக மனுஷனுக்கு சமாதானத்தை உண்டாக்கி கொண்டு வந்தார். மனுஷர்கள் கேட்கறது மாதிரி இல்லை, புறக்கணித்து கொண்டே வந்தார். ஆனாலும் தேவன் விடுறது மாதிரி இல்லை. எப்படியாவது மனுஷனுக்கு சமாதானத்தை, பரலோகத்தின் சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்று விரும்பினார். கடைசி திட்டமாக தம்முடைய குமாரனையே ஒப்பு கொடுத்தார். இயேசு பூமியில் இறங்கி வந்து அந்த சமாதான பட்டணமாகிய அந்த எருசலேமிலே இறங்கி வந்து, உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் சமாதானத்துக்கு ஏதுவான அறிந்திருந்தால் நலமாயிருக்கும் என்று அங்கலாய்த்தார். ஏற்றுக்கொள்ளவில்லை. கொஞ்சம் பேரும் மட்டும் இருந்தார். ஆவிக்குரிய எருசலேம், அந்த எருசலேமை தள்ளி ஆவிக்குரிய எருசலேமை ஸ்தாபித்து அவரிடத்தில் சொல்லுகிறார், சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அது உலகம் கொடுக்கிற பிரகாரம் கொடுக்கவில்லை. ஆவிக்குரிய எருசலேமின் பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு தேவன் கொடுக்கிற ஆலோசனை என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அன்று புறஜாதியில் ஆதி முதல் கொண்டு இப்படித்தான் அவர்கள் இம்மையிலும் மறுமையிலும் 2 காலம் வச்சுட்டு தான் நடந்தாங்க. தேவனுடைய ஜனங்கள்லாம் புறக்கணித்து கொண்டே வந்தார். அவர்களுக்கு சம்பூர்ணமான சமாதானம் கிடைக்கவில்லை. சம்பூர்ண சமாதானம் இறைவன் கொடுக்கவில்லை. யாருக்கு கொடுக்கிறார்? யாருக்கு கொடுக்கிறார் சொல்லுமா? எல்லாவற்றையும் விட்டு உண்மை பின்பற்றினுமே எனக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்பீர்களானால், அந்த நிலைக்கு வருவீர்களானால் அந்த சமாதானம் உங்களை ஆட்கொள்ளும், அந்த சமாதானம் உங்களை நடத்தும் என்று இறைவனுடைய வார்த்தை நமக்கு கற்பிக்கிறது. என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று இவ்விதமாய் சொல்லுகிறார். என்னுடைய சமாதானத்தை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துடைய சமாதானம் தெரியுமா? வாசிங்க. அவர் தேவனுடைய உடன் சுதந்திரர், பிதாவுக்கு சமமானவராக இருக்கிறபடினாலே அவருடைய சமாதானத்தையே இறைவன் வருகிறார். அந்த எந்த அளவுக்கு நம்ம இடத்துல இருக்கிறோம், எந்த அளவுக்கு ஐஸ்வர்யம் இருக்கிறோம், அந்த அளவுக்கு இந்த பூமியில் ஒரு பெரிய ஒரு சமாதானம் நமக்குள்ளே இருக்கும். ஆனால் மறுமையிலிருந்து வருகிற தேவன், மறுமையில் அவ்வளோ ஐஸ்வர்யத்தையுடைய தேவன், அவர் இந்த பூமியில் வந்து அவருடைய சமாதானத்தை நமக்கு அருள்வாரானால் அது எவ்வளவு ஆழமானது. வாசிக்கலாம். ரோமர் 8:17. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, நாம் பிள்ளைகளானால் இயேசுவோடு கூட சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துக்கு உடன் சுதந்திரருமாமே. ஆமா, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துக்கு நம்ம உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவோடே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவரோடு கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். ஆமா, இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம உடன் சுதந்திரராக இருக்கிற பிரகாரம் இருக்கிறபடினால அப்படிப்பட்ட அவருடைய சொந்த சமாதானத்தையே இறைவன் நமக்கு தான். என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். 1 யோவான் 3வது அதிகாரம் 1 வசனத்தில் வாசிக்கிற பொழுது, தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிது என்று பாருங்கள் என்று எழுதியிருக்கு. இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி பிள்ளை என்று இறைவன் சொல்கிறாரோ அந்தபடி இயேசு கிறிஸ்துக்குள்ளாக நம்மளையும் பிள்ளையாக மாற்றியிருக்கிறபடினாலே தேவ ஜனங்களாகிய நாம் இயேசு கிறிஸ்துவோடு சுதந்திரராக, இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிற பிரகாரம் இருக்கிறபடினாலே அந்த சுதந்திரம் நமக்கு, அந்த சுதந்திரத்தினாலே அவர் நமக்கு வைத்திருக்கிறதான சமாதானம் இயேசு கிறிஸ்துவினுடைய சமாதானம் என்று சொல்லுகிறது. வாசிங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறது. ஆமா, தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோமே, அதுவே மேலான சமாதானம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சமாதானத்தினுடைய தகுதி என்ன தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின் அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். எத்தனை பெரிய சமாதானத்தை இறைவன் நமக்கு தந்திருக்கிறார். அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இறைவனை சொல்லுகிறார், எல்லாவற்றையும் விட்டு உண்மை பின்பற்றினுமே, எல்லாவற்றையும் உண்மை விட்டு உண்மை பின்பற்றினுமே, அதுவே தகுதியாக இருக்கிறது. இந்த சமாதானத்துக்கு தகுதி என்ன தெரியுமா? பரலோக சமாதானத்துக்கு தகுதி என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவுடைய தன்னுடைய சொந்த சமாதானத்துக்கு ஒவ்வொரு மனிதர்களும் அடைய வேண்டிய தகுதி என்ன தெரியுமா? இந்த இம்மைக்குரிய சகலத்தையும் அவன் விட்டு விட வேண்டும். இதுவே அல்லாமல் வேறொரு தகுதி அல்ல, இதுவே அல்லாமல் வேறொரு தகுதி அல்ல. அப்படி அந்த தகுதியை அடைந்த பின்புதான் இறைவன் தம்முடைய சொந்த குமாரனுடைய அந்த சமாதானத்தை இறைவன் நமக்கு தருவாராம். அப்படிதான் வேதம் நமக்கு கற்பிக்கிறது. அப்படித்தான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினார்கள், அப்படித்தான் தேவனை பின்பற்றினார்கள். அந்த சமாதானத்தை அவர்கள் அடைந்து கொண்டார்கள் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. அப்பா பிதாவை என்று கூப்பிடுவதற்காக திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஆமா, அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிறோம். ஆனால் நம்மளுக்கு இன்னும் சமாதானம் சரியா கிடைக்கல, இன்னும் சரியான சமாதானத்தை நம்ம அடையல. இன்னும் கஷ்டங்களும் பாருங்கள். அதாவது உலகத்துக்கு உண்டான, அதாவது இந்த சரீர பிரகாரமாக இந்த பூமியில நமக்கு கஷ்டங்கள் இருக்கலாம்.
ஆனால் ஆவிக்குரிய சமாதானம் எந்த அளவுக்கு அடைந்திருக்கிறோம்? ஆவிக்குரிய சமாதானம் அது பரலோக சமாதானமாக இருக்கிற பிரகாரம் இருக்கிறபடினாலே அந்த இறைவனுடைய வார்த்தை எந்த அளவுக்கு நாம் கைகொள்கிறோமோ, இறைவனுடைய வார்த்தைக்குள்ளாக எந்த அளவுக்கு நம்மை நிறுத்திக் கொள்கிறோமோ அந்த அளவுக்கு தான் பரலோக சமாதானம் நம்மிடத்தில் தங்கும் என்று இறைவனுடைய வார்த்தை நம்ம கற்பிக்கிறது. அப்படித்தான் தேவனுடைய இந்த பூமியில இறங்கி வந்த பொழுது கொஞ்சம் சில அற்ப மனிதர்கள் மாத்திரம் இறைவனை பின்பற்றினார்கள். அவர்கள் பின்பற்றின விதம் எப்படி தெரியுமா? எல்லாவற்றையும் விட்டு உண்மை பின்பற்றினமே, எல்லாவற்றையும் பின்பற்றினமே. அதிலிருந்து வைக்கப்பட்ட சமாதானம் விலகி போடுறது. ஆனால் தேவன் இந்த பூமியில் மறுபடியும் கொடுக்க வந்த தேவன், தம்மையே இறங்கி தம்மாகவே கொடுக்க வந்த தேவன் நம்முடைய சீசர்களை கூப்பிட்டார். சீசர்கள் எப்படி வந்தாங்க தெரியுமா? எல்லாவற்றையும் விட்டு இறைவனை பின்பற்றினார்கள். இம்மைக்குரியவர்கள் ஒன்று அவர்கள் அணிவிக்கவில்லை, இம்மைக்குரியவர்கள் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் இயேசுடைய அருமையான அவருடைய சமாதானத்தை, அவருடைய சொந்த சமாதானத்தை அனுபவிக்கும்படி தங்களை நிறுத்தி கொண்டார்கள் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. அப்படினால் தான் தேவன் சொன்னார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். எல்லாருக்கும் கொடுக்கல, தம்முடைய சீசர்களை பார்த்தான்னு சொன்னார், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அது உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். தேவ ஜனமே, தேவ சமூகத்தில் வந்து போகிற அநேகர் சமாதானக்கேடுகளாக வந்து போகிறதை அறிகிறோம். அநேகர் தேவ சமூகத்தில் வந்து மறுபடியும் அந்த சமாதானக்கேடு திரும்பி போகிறதை அறிகிறோம். தேவ ஜனங்களாகி நம்ம அந்த நிலையில் இல்லாதபடி தேவன் சமாதான கூடாரத்தை ஆவிக்குரிய எருசலேமை கட்டி இங்கே சமாதானத்தின் ராஜா வாசம் பண்ணுகிற இடமாய், சமாதானத்தை போதிக்கக்கூடிய இடமாய் இருக்கிற வகாரம் நன்றாக நாம் அறிந்து இறைவன் இந்த பூமியில் எதற்கு தேவன் திருச்சபை உண்டாக்கினார், எதற்கு எருசலேம் என்று பெயரிட்டார், எதற்கு நம்மளை இறைவன் தேவசமத்தில் கூட்டி சேர்த்திருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு இம்மைக்குரியதை முற்றிலும் விட்டு விலகி இறைவன் சமாதானத்தின் தேவன் நம்மளை ஆளுகை செய்யத்தக்கதாக, சமாதானத்தின் தேவன் அவர் சிறுச்சபையில் ஆளுகை செய்கிறார் என்பதை அறிந்து சமாதானத்துக்கு செம்மையானதை, அதாவது பரலோக சமாதானத்தை சம்பூர்ணமாய் அடைந்து கொள்ளும்படி நம்மளை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறார். 1 கொரிந்தியர் 7வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது சமாதானமாக இருக்கும்படியே தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். தேவ சமூகத்தில் வந்து போயிட்டு அதே நிலைமையில் வந்து போகிறது அல்ல. தேவ சமூகத்தில் வரும்போதெல்லாம் நமக்கு பெரிய சமாதானம் நம்மளை ஆட்கொள்கிறது. பாடும்பொழுது களி கூறுகிறோம், அவ்வளோதான். பாடு முடிஞ்சுன்னா மறுபடியும் அந்த களி கூறுறது நின்று போகிறது, அது அல்ல. அது நம்மிடத்தில் தங்கி இருக்க வேண்டும். அது எந்த நிலையில் தங்கி இருக்க வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறார். சமாதானமாக இருக்கும்படிக்கு சமாதானமாக இருக்கும்படிக்கு தேவன் நம்மளை அழைத்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். வாசிங்க 15 வாசிங்க. ஆயிலும் அவிசுவாசி பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும், இப்படிப்பட்ட விஷயத்தில் சகோதரனாவது சகோதரியாவது அடிமைப்பட்டவர்கள் அல்ல, சமாதானமாக இருக்கும்படிக்கே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். சமாதானமாக இருக்கும்படிக்கே தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். சமாதானமாக இருக்கும்படியே தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். ஆனால் சமாதானக்கேடு நம்முடைய இடத்தில் உண்டாகாதபடி இறைவனுடைய சட்டத்திட்டங்களை நாம் சரியாக கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறார். தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம், சமாதானத்தில் உள்ளவர்களால் நாம் ஜீவிக்க வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறார். சமாதானக்கேடோடு நம் இறைவனை ஆராதிப்பதற்கல்ல, அதற்கு நம்மளை சேர்க்கல, அதற்கு நம்மளை அபிஷேகிக்கல, அதற்கு நம்மளை தேவன் கூட்டி சேர்க்கவில்லை. தேவன் நம்மளை சமாதானத்தை அருளும்படி அவருடைய சொந்த சமாதானத்தை தேவன் இந்த பூமியில் வைத்திருக்கிறார். அந்த ஆவிக்குரிய எருசலேமை தேவன் அன்று அந்த எருசலேமில் அல்லாமல் தம்முடைய ஜனங்களை கூட்டி அவர்கள் ஆரோக்கியக்கு எருசலேமை கட்டி தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவான சொந்த சமாதானத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார். அந்த சமாதானம் அவர்களை ஆட்கொண்டு நடத்தும் என்று தேவன் விதமாக சொல்லுகிறார். அன்று இறைவனுடைய வார்த்தையை மெல்கிதேசேக்கு அன்று ஆபிரகாம் கற்பித்தார், ஜனங்களுக்கு கற்பித்தார். அது தொடர்ந்து ஆரோன் மோசே இருந்தாங்க, இறைவனுடைய வார்த்தையை சொன்னாங்க. இப்படி தீர்க்கதரிசிகள் அதாவது ஆசாரியர்கள் சொல்லி கொண்டு வந்தார்கள். இந்த காலத்தில் யார் நமக்கு ஆசாரியராக இருக்கிறார், யார் நமக்கு போதிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிங்க யோவான் எழுதின சுவிசேஷம். அன்று மெல்கிதேசேக்கு இறைவனுடைய வார்த்தை சொல்லி சமாதானத்தை ஜனங்களுக்கு கூறினார். இன்று ஆவிக்குரியவர்களாகிய நமக்கு திருச்சபையில் யாரு நமக்கு போதிக்கிறார்? வாசிக்கலாம். என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கைக்கொள்ள மாட்டான். என்னில் அன்பாயிராதவன் என்னுடைய வசனங்களை கைக்கொள்ள மாட்டான். கேட்கிற வசனம் என்னுடையதா இராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதா இருக்கிறது. அது வசனம் பிதாவினுடையதா இருக்கிறது. நான் உடனே தங்கியிருக்கையில் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய என்னுடைய நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து. ஆமா, அவர் நமக்குள்ள இருந்து இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை, சமாதானத்தின் வார்த்தைகளை, சமாதானத்தில் நடக்கத்தக்கதான வார்த்தைகளை நமக்குள்ள இருந்து போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். நான் சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு இருந்து நினைப்பூட்டுவார். அன்னைக்கு மெல்கிதேசேக்கு இருந்தாங்க,
அப்படி ஆசாரிகள் எல்லாம் இருந்தாங்க, தீர்க்கதரிசிகளாக இருந்தாங்க. இன்னைக்கு தேவன் ஆவிக்குரிய எருசலேமை கட்டி தேவன் ஒவ்வொரு இடத்திலும் பரிசுத்த ஆவியானவரை தந்து அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாக்குக்கும் அடங்காத பெருமிச்சலோடு நாம் ஏறெடுக்கத்தக்கதான விண்ணப்பங்களை அவர் அங்கீகரிக்கத்தக்கதாக நமக்குள்ள தேவன் பரிசுத்த ஆவியானவர் பிரதான ஆசாரியராக இருந்து அவர் வேண்டுதல் செய்கிறார், நமக்கு போதிக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. அன்று ஆசாரியர்கள் இருந்தாங்க, லேவியர்கள் இருந்தாங்க, அன்னைக்கு மெல்கிசேதேக் இருந்தாங்க. இன்று ஆவிக்குரிய எருசலேமாகிய நமக்கு தேவனுடைய ஜனங்களுக்கு இதை செய்ய, இது நடக்காத, இதில் இப்படி இரு என்று நமக்கு போதிக்கத்தக்கதாக நமக்குள்ள பிரதான ஆசாரியராய் பரிசுத்த ஆவியானவர் இருந்து நம்மளை போதிக்கிறார். அப்படினாலே அவர் இறைவன் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் நான் போவேன், நான் போன பின்பு தேற்றலாகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வருவார், அவர் உங்களுக்கு நான் சொன்ன வார்த்தைகளாம் உங்களுக்கு போதிப்பார், நீ அவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்தீர்களானால் என்னுடைய சமாதானம் உங்களில் தங்கியிருக்கும். அவருக்கு கீழ்ப்படிந்து நடந்தீர்களானால் என்னுடைய சொந்த சமாதானம் உங்களில் ஆளுகை செய்யும். அவருக்கு கீழ்ப்படிந்து நடந்தீர்களானால் என்னுடைய சமாதானம் உங்களை நடத்தும் என்று தேவன் சொன்னார். தேவ ஜனங்களாகிய நாம் எந்த அளவுக்கு ஆவியானவருக்கு நாம் கீழ்ப்படுகிறோம், எந்த அளவுக்கு ஆவியானவருடைய சத்தத்தை நாம் கேட்கிறோம், எந்த அளவுக்கு ஆவியானவருடைய சத்தத்தை நாம் கேட்டதற்கு கீழ்ப்படுகிறோம், அந்த அளவுக்கு தான் நம்ம சமாதானத்தை அடைய முடியும். கண்டிப்பாக சொல்கிறேன், எந்திரிச்சு ஜெபம் பண்ண மட்டும் சொன்னார்னா நம்ம படுத்து உறங்குவோம். உறங்கிட்டா நீங்கள் காலையில் சமாதானமாக எந்திரிச்சிருவீங்களா? எந்திரிச்சிருக்க முடியாது. அது ஆவியானவர்களுக்கு நான் சொல்லுகிறேன். தேவ ஜனங்களாகிய நாம் நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்து நம்மளை போதிக்கிறார். அது யார் கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தேவ சமாதானம் அவர்களை ஆளுகை செய்யும். இயேசு சதான் சொன்னார், நான் போன பின்பு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வருவார், பிதா வாக்குத்தத்தம் பண்ணின பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வருவார், அவர் நான் சொன்ன வார்த்தைகளாம் உங்களுக்கு போதிப்பார். அதை கேட்டு நீங்கள் நடந்தீர்களானால் என்னுடைய சமாதானத்தை கேட்டு நடங்க, அப்பொழுது என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அது உலகம் கொடுக்கிற பிரகாரம் அது உங்களுக்கு கொடுக்கறதில்லை. உலகம் கொடுக்கிற சமாதானம் எப்படி தெரியுமா இருக்கும்? வாசிங்க, ரோமர் கழுத நிருபத்தில் 14வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். 14-17. உலகம் கொடுக்கிற சமாதானம் குடிப்பும் அல்ல. ஆமா, தேவனுடைய ராஜ்யம், அதாவது ஆவிக்குரிய ராஜ்யம், பரிசுத்த ஆவினால் கட்டப்பட்டிருக்கிற இந்த சமாதானத்தின் ராஜ்யம் அது புசிப்பும் குடிப்பும் அல்ல. புசிப்பும் குடிப்பும் அதுவே நமக்கு சந்தோஷத்தை உண்டாக்குமானால் அது தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள் நாம் அல்ல. அது மாம்சத்தை சந்தோஷப்படுத்தும், சரீரத்தை சந்தோஷப்படுத்தும், நம்முடைய ஆவியை சந்தோஷப்படுத்தாது. அந்த சந்தோஷம் என்பது அது சமாதானத்துக்குரிய ராஜ்யத்துக்குரியது அல்ல, அது தேவனுடைய ராஜ்யத்துக்குரியது அல்ல, அது தேவனுடைய திட்டத்துக்குரியது அல்ல என்பதை அறிந்து கொண்டு தேவனுடைய ஆவியானவருக்கு யார் யார் கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தேவனுடைய சமாதானம், இயேசு கிறிஸ்துனுடைய அவருடைய சொந்த சமாதானம் அவர்கள் கிரியை செய்யும் என்று இறைவன் சொன்னார். 2 காரியத்தை மாத்திரம் பார்த்து முடித்து விடலாம். சமாதானம் ஏன் குலைந்து போகிறது, அதை எப்படி சரி செய்து கொள்ள வேண்டும் என்று ஆதியாகமத்தில் ஒரு சில வசனங்களை மாத்திரம் வாசித்து நிறைவு செய்வோம். தேவ ஜனங்களாகிய நாம் தேவ சமூகத்தில் வருகிறோம். தேவ சமூகத்தில் வந்து திருப்பி அதே சமாதானக்கேடோடு நாம் கடந்து போகிறோம். ஏன் என்பதை அறிந்து கொண்டு அதை நாம் திருத்திக் கொள்வதற்கு இறைவன் நமக்கு வேதத்தில் எழுதி கொடுத்திருக்கிற இந்த காரியங்களை நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 32வது அதிகாரம் 32வது அதிகாரத்தில் யாக்கோபு செய்த காரியத்தை நாம் அறிந்திருக்கோம். தன்னுடைய அண்ணனை ஏமாற்றிட்டு, அதாவது தகப்பட்ட போய் நான் தான் ஏசாயன்னு சொல்லிட்டு அவரிடத்தில் உண்டான ஆசீர்வாதத்தில் வாங்கி கொண்டு அவர் தன்னுடைய மாமனார் வீட்டுக்கு ஓடி போயிட்டார். அங்கே ஓடி போயிருக்கிறார். ஆனால் தேவன் அவர் ஏற்கனவே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்பியிருந்தார். ஆனால் அவர் ஏமாற்றி விட்டு ஓடினபடினாலே தேவன் அவர் மேலே ஒரு கண் இருந்தது. அவர் தேவன் பேசி கொண்டிருந்தார், தேவன் ஆலோசனை கொடுத்தார், அங்கிருந்து அவர் பெருகினார், வளர்ந்தார், தேவன் அவரை ஆசீர்வதித்தார். இவ்விதமாக இறைவன் சொன்னிருந்தபடி ஆசீர்வாதம் பெருகிற்று. ஒரு நாள் தேவன் சொன்னார், நீ போதும், நீ எடுத்துக்கொண்டு உன்னுடைய சொந்த தேசத்திற்கு நீ போ என்று யாக்கோபிடத்தில் தேவன் சொல்ல, யாக்கோபு எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு மாமனாருக்கு தெரியாமல் ஓடுறாரு. 3 நாள் கழித்து மாமனார் விரட்டு போய் பிடிச்சிட்டாரு. இப்படி நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி போகிறதில் போய் முடிச்சிட்டாரு. அதை தாண்டி அவர்கள் புறப்பட்டு போகும்பொழுது போகிற வழியில் தான் அவருக்கு ஒரு இன்னும் உண்டாகுது. தன்னுடைய அண்ணனை நாம் ஏமாற்றிட்டு வந்துட்டோம். அண்ணன் என்ன கண்டிஷன் இருக்கான்னு தெரியாது, போனால் போட்டு தள்ளிடுவான்னு நம்ம தெரியாது. ஆனால் அவனுடைய மனதை நாம் அறிந்து கொள்வோம் என்று அவன் விரும்பி தன்னுடைய அண்ணனுக்கு அவன் எப்படி இருக்கான் என்பதை அறிந்து கொள்ளும்படி சிலரை அனுப்பினார். அங்கே போய் பார்த்தாக்க, நான் 400 பேரோட அவனை சந்திக்கும்படி வருகிறேன், அவனுக்கு ஒன்றும் இருக்காது, எல்லாவற்றையும் நிர்மூலம் பண்ண வருகிறேன் என்று ஏசாயா சொல்லி அனுப்ப இந்த சந்தி இதை அறிந்து கொண்ட யாக்கோபு, தேவனுடைய மனுஷனாகிய இஸ்ரவேல், அந்த 12 கோத்திரத்துக்கும் தாப்பனாகியவர் தேவ சமூகத்தில் கொண்டாடுகிறார். வேறு ஒரு வெளியும் கிடையாது, வனாந்தரம்.
அது மனுஷனுடைய உதவி யாரும் செய்ய முடியாது. தேவன் ஒரு மனுஷனை எந்த விதமாக அவரை பரிசுத்தமாக்குகிறார் என்பதை நாம் அறிந்து தேவனை மகிமைப்படுத்துவோம். அவர் எந்த விதமான ஆதரவும் இல்லை, மனாந்தரத்தில் தனித்து போய் கொண்டு வைத்தார். தனித்து வைத்தாங்க அவனை பரிசுத்தமாக்குகிறார். 400 பேரோட வருகிறேன்னு சொல்லி அவன்கிட்ட சொல்லு என்று சொல்லி அனுப்பின பின்பு இவர் கேள்விப்பட்ட உடனே யாபோக் ஆற்றங்கரையில் உட்கார்ந்து ராம் முழுவதும் அழுகிறார். அழுது மன்றாடுகிறார், கெஞ்சுகிறார். எங்கள் அண்ணன் வரான், என்னை தீர்த்துட்டு ஆண்டவரே, என்னை முடிச்சிடுவான், என்னை எல்லாவற்றையும் அழைத்து போடுவான், அவரிடத்தில் என்னை காப்பாற்றும் என்று அழுது கெஞ்சினார் என்று ஓசியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் இருக்கிறது. வாசிக்க வேண்டாம். தேவ ஜனங்களாகிய நாம் இவ்விதமாக அவர் அழுது கொண்டிருக்கிற பொழுது ராக்காலத்தில் ஜெபம் பண்ணுறார். விடிய ஜெபம் பண்ணுறார். காலை வேளையில் தேவ சத்தம் கேட்கிறது. பொழுது விடுகிறது, நான் போகிறேன். அப்பொழுது பேசி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் கேட்கிறார், அவன் பெயர் என்ன என்று கேட்கும் பொழுது யாக்கோப் என்று சொல்லுகிறான். யாக்கோப் என்று நீ சொல்லப்படாதபடி இஸ்ரவேல் என்று அவருக்கு பெயரிட்டார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அங்கு செய்த தப்பு, அங்கே தேவன் அவன் செய்திருந்த பாவமானது வனாந்தரத்தில் வச்சு யாருடைய துணை இல்லாமல் தேவன் அங்கே பரிசுத்தமாக்கிறார். அப்படி பரிசுத்தமாக்கும் பொழுது தன்னுடைய தவறை உணர்ந்து கொண்டவர் தன் அறிக்கை செய்து அங்கிருந்து அதிலிருந்து விடுபடுகிறார் என்பதை அறிகிறோம். இறைவனத்தில் நாம் குற்றம் செய்திருந்தால், இறைவனுக்கு விரோதமாக நாம் பாவம் செய்திருந்தால், பரத்துக்கு விரோதமாக நாம் பாவம் செய்திருந்தால், இறைவனுடைய கட்டளைகளை பிரமாணங்களை கைகொள்ளாதபடி நாம் பாவம் செய்திருந்தால் அது நம்முடைய சமாதானத்தை கெடுக்கும். அந்த சமாதானத்துக்கு அறிக்கை செய்து விட்டு விடுவதே வழி, வேறு ஒன்றும் கிடையாது. அதை அறிக்கை செய்யணும், அறிக்கை செய்து அதை விட்டு விடணும். அப்படி அறிக்கை செய்து விடாத பட்சத்தில் அந்த சமாதானம் போகாது. தேவ சமூகத்தில் வருகிறீங்க, நம்ம ஆராதிச்சுட்டு போகிறோம். ஆனால் ஆராதித்து போனாலும் நம்முடைய சமாதான குறை உண்டானால் அது என்ன என்பதை அறிந்து அதை நாம் ஆராய்ந்து, அது எத்தனையோ வருஷம் ஆயிட்டு ஆனாலும் என்ன குற்றம் என்பதை நன்றாக அறிந்திருந்தான். இந்த தேவ சமூகத்தில் அதை அறிக்கை செய்து தன்னை நிறுத்தி கொண்டான். அறிக்கை செய்த பின்பு தேவன் அவனுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். என்ன ஆலோசனை தெரியுமா? வாசிங்க 33வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். தன் கண்களை ஏறெடுத்து யாக்கோப் இப்ப தேவனிடத்தில் அறிக்கை செய்து சமாதானத்தை பெற்றாச்சு, அறிக்கை பண்ணிட்டாரு. தேவனிடத்தில் அறிக்கை பண்ணியாச்சு. இப்ப தேவனிடத்தில் அறிக்கை பண்ணின பின்பு தேவன் யாக்கோப்புக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறாரு. என்ன ஆலோசனை தெரியுமா? வாசிங்க. ஏசாவும் அவனோடு கூட 400 மனிதன் வருகிறதை கண்டு பிள்ளைகளை லேயா இடத்திலும் ராகேல் இடத்திலும் 2 பணிவிடைக்காரிகளிடத்திலும் வெவ்வேறாக பிரித்து வைத்து பணிவிடைக்காரிகளையும் அவர்கள் பிள்ளைகளையும் முதலிலும் லேயாளையும் அவள் பிள்ளைகளை இடையிலும் ராகேலையும் யோசேப்பை கடையிலும் நிறுத்தி நான் அவளுக்கு முன்பாக நடந்து போய் 7 விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரன் கிட்டே சேர்ந்தார். 7 போதும். தேவ ஜனங்களாகிய அங்கே இறைவன்கிட்ட மன்னிப்பு கேட்டாச்சு. இறைவன்கிட்ட மன்னிப்பு கேட்ட பிறகு இறைவன் மன்னிச்சிட்டாரு, நீ போ, இனி ஒன்று பண்ண மாட்டான் என்று இறைவன் இடத்தில் மன்னிப்பு பெற்றுக்கொண்டார். இப்பொழுது இதயத்தில் பெரிய சமாதானம் உண்டாயிற்று. இந்த நேரத்தில் இறைவன் அவருக்கு ஒரு ஆலோசனை சொல்லியிருந்தார். அந்த ஆலோசனை தான், உன் சகோதரனிடத்தில் இடத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொண்ட நீ உன் சகோதரத்திலும் போய் மன்னிப்பு கேள் என்று இறைவன் அவருக்கு ஒரு ஆலோசனை கொடுத்திருக்கிறார். அந்த ஆலோசனையை கேட்டு இறைவனத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொண்டாச்சு. பாதி தைரியம் வந்துட்டு, இன்னும் இந்த மீதி தைரியத்தையும் தன்னுடைய சகோதரத்தில் பாதி சமாதானம் கிடச்சிட்டு, அதனால் அவருடைய முகத்தை பார்க்கணுமே, அந்த முகத்தை நான் சந்திக்க போகணுமே, அந்த முகத்தை பார்க்கணுமே என்று அந்த பூர்ணமான சமாதானத்தை அடைந்து கொள்ளும்படி தன் அண்ணனை எட்டி பார்க்கிறார். அண்ணன் வந்துகிட்டு இருக்கிறாரு. அண்ணன் வந்தோடனே தன்னுடைய பிள்ளைகளெல்லாம் வரிசையாக விதமாக நிறுத்திவிட்டு அவர் ஏசாவுக்கு முன்பாக ஓடி 7 முறை தரை மட்டும் குனிந்து தன்னுடைய அண்ணனை வணங்கினான். நான் செய்தது பாவம், நான் செய்து மன்னிச்சிக்க, நான் உன்னுடைய ஆசீர்வாதத்தை நான் தெரியாமல் அப்பாட்ட போய் சொல்லி நான் வாங்கிட்டு வந்துட்டேன், என்னை மன்னிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு 7 முறை. அதாவது ஒரு சகோதரத்தில் நாம் குறை செய்திருந்தால் அவரிடத்தில் இருதயத்தில் சம்பூர்ணமாக அதை விட்டு விலகும் வரை அவரிடத்தில் நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பது தெய்வீக உபதேசம். இதை நாம் எந்த அளவுக்கு செய்கிறோங்கிறது தெரியல. தேவ ஜனங்களாகிய நாம் இறைவன் நமக்கு சமாதானத்தை உண்டாக்கும்படி வைத்திருக்கிற உபதேசங்களாக இருக்கிற பிரகாரம் தேவன் அதை கைகொள்வீர்களானால் தேவ சமாதானம் ஒருபோது நம்மளை விட்டு விலகுவதில்லை. சமாதானத்தை வைத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொள்வதான வழிக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கறது இல்லை. பெரிய ஆளாயிட்டாரு. எத்தனையோ பிள்ளைங்க இருக்கிறாங்க, மனைவிகள் இருக்கிறாங்க. அதனால் தன் அண்ணனுக்கு முன்னால் ஓடி போய் 7 முறை குனிந்து அவர் காலில் வணங்குறார். காலில் விழுந்து கும்பிடுறார். நான் தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுக்க. அது என்ன நடந்தது தெரியுமா? அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி அவனை தழுவி கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவன் முத்தம் செய்தான். அங்கு எந்த அளவுக்கு தேவ சமாதானம் அவருடைய இதயத்தை நிரப்பிருக்கும் என்பதை
கற்பனை செய்து கொள்ளுங்கள். தேவ ஜனங்களாகிய நாம் சமாதானத்தை உண்டாக்கும்படி வைத்திருக்கிறார். சமாதானத்தை நமக்கு இறைவன் வைத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொள்கிறதான வழியை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுதே தேவ சமாதானம் நம்மை அது கிரியை செய்யும், ஆட்கொள்ளும். அதுதான் தெய்வீக சமாதானம். இப்போ கழுத்தை வெட்ட வர ஆள் ஏசாவை ஓடி வந்து தன்னுடைய தனக்கு முன்பாக அவன் குனிந்து வணங்கி மன்னிப்பு கேட்ட உடனே கழுத்தை கட்டி கொண்டு அழுகிறார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். தேவ ஜனங்களாகிய நாம் தேவ சமாதானம் இறைவன் நமக்கு வைத்திருக்கிறார். அது தேவ சமாதானத்தை வைத்திருக்கிற அந்த இடத்துல நாம் அந்த தேவ சமாதானத்தை புறக்கணிக்காதபடி தேவ சமாதானத்தை பெற்றுக் கொள்வதற்கு இறைவனத்தில் குறை உண்டானால், இறைவனத்தில் பிரமாணத்தில் நாம் கட்டளை அதாவது தவறு செய்திருந்தோமானால் அதை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். இறைவனில் சரி செய்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி சகோதரத்தில் நாம் ஏதாவது குற்றம் செய்திருந்தானால் அவருடைய இதயத்தில் அது முற்றிலும் நீங்கும் வரை அடுத்த மன்னிப்பு கேட்க வேண்டும். அதுவே தெய்வீக உபதேசம். அப்பொழுதுதான் நீங்கள் சமாதானமாய் சந்தோஷமாய் இறைவனை ஆராதிக்க முடியும். அந்த சமாதானம் உங்கள் இதயத்தை ஆளுகை செய்யும். இல்லை என்றால் ஏதோ வைராக்கியத்தில் வருவோம், ஆண்டவர்கிட்ட நம்ம அறிக்கை பண்ணியாச்சியா, அறிக்கை பண்ணும்போது விட்டு போய் நம்ம என்ன கேட்கணும் அப்படின்னீங்கன்னா கொஞ்சம் தான் உங்களுக்கு சமாதானம் கிடைச்சிருக்கும். மீதி சம்பூர்ணமான சமாதானத்தை நீங்கள் அடைந்து கொள்ள முடியாது. இதுவே தேவன் தருகிற உபதேசமாக இருக்கிறவா. என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அது உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அற்பமான சமாதானம் அல்ல, அது பரலோகத்துக்குரிய சமாதானம் என்று தம்முடைய சீசர்களை பார்த்து சொல்லி அந்த சமாதானத்துக்கு ஒரு ராஜ்யத்தை உண்டாக்கினார். அதுபோல தேவன் அந்த சமாதானத்தின் ராஜ்யம் வளர்ந்தது. இந்த நாட்களில் ஆவிக்குரிய எருசலேமாய் அந்த எருசலேமில் உண்டாக்கப்பட்டது, அந்த சாலேமில் உண்டாக்கப்பட்டது. அது எருசலேமில் இருந்தது. எருசலேமில் அங்கே இறைவனை ஏற்றுக்கொள்ளல, ஆவிக்குரிய எருசலேமை உண்டாக்கினார். ஆவிக்குரிய எருசலேமை உண்டாக்கி அது நமக்கு சமாதானத்தில் இருக்கும்படி நம்மளை அழைத்திருக்கிறார். ஒருவருக்கு ஒரு சமாதானத்தை பெற்று உள்ளதற்கு இறைவனத்தில் இதற்கு ஏதாவது கட்டளைகள் பிரமாணங்கள் குறைந்திருந்தீர்களானால் இறைவனத்தில் சரி பண்ணி கொள்ளுங்க. சகோதரத்தில் கொண்ட குறை குற்றம் உண்டானால் சகோதர சரீரத்தில் சரி பண்ணி கொள்ளுங்க. அப்பொழுது பரலோகத்தின் தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தில் யாவரையும் அது ஆட்கொள்ளும். அது யாவருடைய இதயத்தை ஆட்கொள்ளும். குடும்பங்களிலே சமாதானம் குறைந்ததுனால, கணவன் மனைவிக்குள்ள சமாதானம் குறைந்தால் ஒருவருக்கு சமாதானம் தெய்வீக சமாதானத்தை வருவித்துக் கொள்ளுங்கள். தேவன் சமாதானமாக இருக்கும்படியே அழைத்திருக்கிறார். இம்மைக்குரியதை விட்டு விடுங்க, இம்மைக்குரியதை விட்டுவிட்டு மறுமைக்குரியதை நாடுங்க. அது ஆவியானவருடைய நடத்துவதற்கு உட்படுங்க. தேவனுடைய கட்டளைகள் பிரமாணங்களில் சரியாக நடந்து கொள்வோம். சகோதர சரீரத்தில் சரியான அன்பு செலுத்தி சரியான தெய்வீக உறவுக்கு நம்முடைய குறைகள் குற்றம் செய்தால் அவளத்தில் மன்னிப்பு கேட்டு கொள்வோம். அப்பொழுது நம்முடைய சமாதானம், இறைவன் கொடுக்குற சமாதானம் நம்மளில் தங்கும். இல்லைன்னா வந்துட்டு போவோம், ஆராதிச்சுட்டு போவோம். அந்த தேவ சமாதானம் நம்முடைய இதயத்தை ஆட்கொள்ளாது என்று இறைவன் சொல்கிறார். அப்படின்னா தேவ ஜனங்கள் ஆகிய நாம் இறைவனுடைய சமாதானம் நம்முடைய சம்பூர்ணமாக நாம் அடைந்து கொள்வதற்கு சமாதானத்தை வைத்து போகிறேன். என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், அது உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கவில்லை என்று தேவன் சொல்லி நமக்கு வைத்திருக்கின்ற சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுவோம். சமாதானத்தின் தேவன் தாமே நம்ம எல்லோரோடு கூட இருப்பாராக. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மேற்கொண்டு நீங்கள் சத்தியத்தை அறிய விரும்பினால் எப்பொழுது வேண்டுமானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: புதிய எருசலேம் சபை, 3/248A, தெற்கு சானல் கரை, ஷாலேம் நகர், அனந்தன் நகர், ஆசாரிபள்ளம் போஸ்ட், நாகர்கோவில் 629201, கன்னியாகுமரி மாவட்டம். எங்களது தொலைபேசி எண் 0465222536. தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.